ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரி மசாலா ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சோம்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது பச்சை வாடை போனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு கரைச்சி வச்சோம்ல, அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.